விண்ணப்பதாரர்களின் நலனுக்காகவும் செயல்முறையை சீரமைக்கவும் கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கான புதிய வழிமுறையை குடிவரவு குடியகல்வு திணைக்களம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதற்கிணங்க கடவுச்சீட்டு வழங்கும் புதிய முறைமை இன்று முதல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய புதிய கடவுச்சீட்டுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்பதாரர்கள் www.immigration.gov.lk என்ற இணையதளத்தினூடாக முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும். ஆன்லைனில் பதிவு செய்ததன் பின்னர் முன்னுரிமையின் அடிப்படையில் கடவுச்சீட்டுகள் வழங்கப்படும் என குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட போதிலும் பத்திரமுள்ள பகுதியில் குடிவரவு குடியகல்வு திணைக்கள அலுவலகத்திற்கு கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்வதற்காக இன்று காலை பெருந்திரளானோர் வருகை தந்த போதே நெரிசல் ஏற்பட்டுள்ளது. திகதி நேரத்தை முன்பதிவு செய்தவர்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டதை அடுத்து அங்கு வருகை தந்தவர்கள் இவ்வாறாக செயற்பட்டதாக எமது செய்தியாளர்கள் கூறினர். இதன் காரணமாக குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திற்கு முன்பாக நீண்ட வரிசைகளும் நெரிசலும் காணப்பட்டதுடன் நிலைமையை கருத்தில் கொண்டு போலீசாரை வரவழைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். பாஸ்போர்ட் சேவை வந்தோம். பாஸ்போர்ட் சேவை வந்து இப்போ நாங்கள் விடிய 4 மணிக்கு வந்தோம். நேற்றுலேருந்து ரூல்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் இப்படி அக்கௌண்ட் டவுன்லோட் பண்ணணும் அப்படி என்ன செய்ய நின்றுக்கிட்டு இருக்கோம். என்ன செய்ய நல்ல நாடு அதான் சொல்ல இருக்குது. எட்டனத்தில் வந்துருக்கோம். தூரம் தானே வந்துருக்கோம். பாஸ்போர்ட் எடுத்து போதும் நான் வந்து பிள்ளைகளை விட்டு